பூமியில் மானிட ஜன்மம் அடைந்து மோர் புண்ணியமின்றி விலங்குகள் போல் காலை பிடித்து பிடித்து எந்த கதையும் நடக்கலையே. தெய்வம், உன்னை தொட்டாலே எவ்வளவு கிளுகிளுப்பா இருக்கு தெரியுமா? முழங்காலுக்கு கீழே தானே பிடிக்க சொன்னேன். இன்னைக்கு மட்டும் என்ன வழியறீங்க? எதுலயும் ஒரு கண்ட்ரோல் வேணும்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். கார்பரேஷன் குழாயில கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாட்டர் சப்ளை பண்றான். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. நான் இன்னும் ட்ரிம்மா இருக்கேன்னு என் லேடிஸ் கிளப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க தெரியுமா? ஆமா, ஏன் சொல்றாங்க? நான் சும்மா இருக்கிறேன், அதனால நீ ட்ரிம்மா இருக்கிற. என்ன வாய் நீளுது? படுங்க, காலையில ஆபீஸ்க்கு போகணும். நாளைக்கு மூடு இருந்தா பாத்துக்கலாம். உனக்கு எப்ப மூடு வர்றது? அந்த பக்கமே திரும்பி படுத்துக்குவோம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் எங்க போயிட்டான்? இப்ப இந்த ஃபைல் எடுத்துட்டு போனுவேன். ஆரோக்கியத்துக்கு நான் தான் ஸ்டோர் ரூம்ல ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்கேன். யாரும் பார்க்க மாட்டாங்க. இது ஸ்டோர் ரூம், ஏன் ஏரியா. ஒரு பயம் வர மாட்டான். அங்கெல்லாம் தொடாதீங்க. ஏன் இது ஓ ஏரியாவா? என் கழுத்துல 3 முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் தான் தொடணும். உன் கழுத்து என்ன ஆபீஸ் ஃபைலா? முடிச்சு போட்டு உள்ள வைக்கிறதுக்கு 3 முடிச்சு போடுறதுக்கு காலம் வரும். அது வரைக்கும் நீ பொறுத்திருக்க. ஆரோக்கியம், அந்த பர்சனல் ஃபைல கொஞ்சம் பாரியா? அதான் சார் பாத்துக்கிட்டு இருக்கேன். லாரரரி லாரரரி லாரர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 
நாரரவி சித்தப்பா என்ன இவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு? எலியா இருந்தவர் புலி ஆயிட்டாரோ? புலியா புலி தோலான்னு புரியலையம்மா. முதல்ல அவரை ஃபாலோ பண்ணுங்க. இவன் என்ன மகாத்மா காந்தியா இவனை ஃபாலோ பண்றதுக்கு? அவர் பின்னாடி போங்கன்னு சொன்னேன். லாட் ஜாலி நகர். ஹாய். ஹலோ. இது என்னப்பா லாட்ஜ்? மட்டமான லாட்ஜ் சார். இது தப்பி தவறி இந்த பக்கம் வந்துட போறீங்க. 8 சீட் வந்துடும் சார். அப்படியா? ஆமா சார். நல்ல வேலை சொன்னியே. வயசான காலத்துல நான் இங்க நிக்கிறத பார்த்தா எவனாவது என்ன தப்பா நினைச்சிருவான். மாப்பிள்ளை இவ்வளவு கேவலமா போயிட்டாரா? வீட்டுக்கு வரட்டும் பாத்துக்கிறேன். யோ வண்டி அடியா, உனக்கு வந்துட போகுது 8. சார் டைம் என்னாச்சு சார்? டைம் இங்க இருக்கு. தேங்க்யூ. வாங்க சார், வாங்க வாங்க. ஆமா, உன் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். வாங்கன்னு வரவேற்க வந்துட்டேன். ஏண்டா இவ்வளவு மட்டமான லாட்ஜ்ல கூட்டியாந்து விட்டுட்டிய? ஒரே குட்டியும் புட்டியுமா இருக்க. இவ்வளவு மட்டமான லாட்ஜுக்கு நீங்க வந்த விஷயம் உங்க சம்சாரத்துக்கு தெரிஞ்சாதான் உங்க மேல கோவப்படுவாங்க. அப்பதான் நீங்க பதில் பேச முடியும். என்னன்னு பதில் பேச முடியும்? நீ பெட்ரூம்ல எங்கிட்ட ஒழுங்கா நடந்துகிட்டா நான் ஏண்டி ஊர் மேய போறேன்? அந்த மட்டமான லாட்ஜ்ல இருக்கிற குட்டிங்களே உன்னை விட அழகா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொன்னா ஒத்துக்கோலா? ஒத்துப்பாங்களாவா? ரேஷன் முறை அடியோட ரத்து. கடை எந்நேரமும் திறந்திருக்கும். திறக்க வச்சிடுவோம். ரூம் சாவிய குடுனே. இந்த லாட்ஜுக்கு எதுக்கு ரூம் சாவி? எல்லாம் எப்பவும் திறந்திருக்கும். ஆமா சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 9 மணி வரைக்கும் இங்கேயே சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுங்க. நான் மட்டும் தனியாவா? துணைக்குதான் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. என்ன இருந்தாலும் நீ இருக்கிற மாதிரி ஆகுமா? சார் நான் என் ஒய்ஃபோட சினிமா போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். டைம் ஆச்சு, படம் ஆரம்பிச்சிருவா. நான் மட்டுமா? பாவி, இவன் மட்டும் ஒய்ஃப் கூட சினிமாவுக்கு போறான். என்ன இங்க தனியா விட்டுட்டு. ஏன் நான் இல்ல? ஒரு 30 ரூபாய் கூட. ஐயோ 25 20 15 10 5 2
ஒரு எட்டனா கூட. சிவராமா, நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா சொல்றம்மா, இந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிற கண்ணால பார்த்தேன். ச்சே, எவ்வளவு சீப்பு. சீப்பா? படு சீப்பு. 10-15க்கெல்லாம் ஐட்டங்கள் நிக்குதுங்க. நான் ஐட்டத்தை சொல்லல, அவரை சொன்னேன். ஆஹா. ஹலோ, ஈட்வர்க் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேம்மா. டக்கர் லாட்ஜுக்கு ரைடுக்கு போனோம். அங்க உங்க வீட்டுக்காரர் இருந்தாரு. அவரே அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல கொண்டாந்து லாக்அப்ல வச்சிருக்கோமா. உடனே வந்து பணத்தை கட்டி அவரை ஜாமீன் அழைச்சிட்டு போங்க. அடிக்காத தெய்வம், தெய்வம், இனிமே போக மாட்டேன். தெரியாம தப்பு பண்ணிட்டேன் தெய்வம். இவ்வளவு அசிங்கமா ஒரு காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? தெரியாம பண்ணிட்டேன் தெய்வம், என்ன மன்னிச்சிடு. கண்டவ பக்கத்துல பொருளிட்டு வந்து ஏன் பக்கத்துல படுக்காதீங்க. இனிமே கடைசி வரைக்கும் உங்களுக்கு வெளியில தான் படுக்க. தெய்வம், ரைடு வரும்னு எவன் கண்டான் தெய்வம்? நான் ஒண்ணு நினைக்க, போலீஸ் ஒண்ணு நினைச்சிருச்சு. நான் சத்தியமா கடல தெய்வம், நான் கற்புள்ள கடவை. நம்பு தெய்வம், தள்ளாத தெய்வம், தெய்வம். ஐயோ, சொர்க்க வாசலையே சாத்திட்டாலே. இத்தனை நாள் சந்தோஷத்தை ரேஷன் சிஸ்டத்துல வாங்கிக்கிட்டு இருந்தேன். டேய் சிவராமா, ரேஷன் கார்டையே புடுங்க வச்சுட்டியடா பாவி. என்ன சும்மா இருக்கணும். இந்த புதுக்கு சிஸ்டம் என்னைக்குதான் ஒழியும். என்னம்மா நீ? ஆம்பளைங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போறதை விட்டுட்டு மாப்பிளைய பெட்ரூம்ல இருந்து வெளியே தூக்கி போட்டுட்டிய. அவர் செஞ்சது சரியா சித்தப்பா? ஆபீஸ்ல அவரை கண்காணிக்கிறதுக்கு சிஐடி வைக்கலாங்கறியா? ஆபீஸ்ல ஒரு ஆள் கிடைக்காமலே போயிடுவான். கிடைப்பான்ல, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. ஆபீஸ்லயா? சரிம்மா. என்னையா ஐயா கையில துட்டு விளையாடுது? அதான் இப்ப நான் நாட் 7 வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல. அது என்ன நாட் 7 வேலை? அது நாட் சத்தமா சொல்லக்கூடாதுமா. காதை கொடு. ஆமா, அந்த புல்டாகுடைய மாமனார் சொன்னதுனாலதான் இந்த வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் அவருக்கு விசுவாசமா இருக்கேன். அப்பப்ப இந்த மாதிரி கத்தியா அள்ளி இறக்கிறாருல்ல. சார் வேணா சார், அடிக்காதீங்க சார். சார் சொன்னாங்க அடிக்காதீங்க சார். ஊர்ல எத்தனை நல்ல லாட்ஜ் இருக்கு. டக்கர் லாட்ஜ்ல ரூம் போட்டு என் சந்தோஷத்தையே மக்கர் பண்ணிட்டேடா. கூட படுக்க கூடாதுன்னு தலைவியோட என்ன வெளியே தூக்கி எறிஞ்சிட்டாடா பாவி. அவ்வளவுதானே? இதுக்காக என்ன இவ்வளவு தூரம் துரத்துறீங்க? சார் நான் சீக்கிரம் வீட்டுக்கு போனோம். என் பொண்டாட்டி எனக்காக காத்திருப்பா. வீட்டுல ஏதோ விசேஷமா? வெறுப்பேத்துறேடா, என் மரியாதை எல்லாம் போச்சேடா. போனா போகுது. அது நல்ல லாட்ஜ் தான். உங்க நேரம் அதுல திடீர்னு ரைடு வந்துடுச்சு. ப்ளீஸ் அழாதீங்க, கூல் டவுன். இதுக்கு மேல என்னடா கூல் டவுன் ஆகணும்? போடா. சார் நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. உங்க டென்ஷனை குறைக்க நான் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன். என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு தெய்வத்தை அடக்கணுமா வேண்டாமா? வாங்க. என்ன தம்பி, பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டியா? எத எப்படி பாட்டி கண்டுபிடிச்ச? அதான்ப்பா, மாச கடைசியில எவனாவது 10 ரூபாய்க்கு பூ வாங்குவானா? இந்த மடையை வாங்கியிருக்கேனே. உனக்கு அனுபவம் பேசுது. வரட்டா? லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மிமா, லக்ஷ்மி எங்க போயிட்டா? இன்னைக்கு நமக்கு வேட்டதான். அசத்திடுவோம். எதுக்கு இருக்கட்டும்.
லக்ஷ்மி. சும்மா தொந்து. அம்மா இப்பதான் குளிச்சிட்டு வந்திருக்கேன். அதான் குளிச்சுக்கலாம். நம்ம வீட்டு குழந்தை நிறைய தண்ணி வருது. மூடு இல்ல. மூடு இல்லையா? நீ என்ன கவிதையா எழுத போற? இன்னைக்கு பந்த். வந்தா காலையில தினத்தந்தியில போடவே இல்லையே. இந்த நாட்டுல எதுக்குதான் பந்து பண்றதுன்னு இல்லாத போச்சு. காலையில தான் ஒரு இருந்த. இப்ப என்ன? ஐயோ ஐயோ, என்ன தொணங்கிறீங்க? பேசாம படுக்க போறீங்களா இல்ல நான் போய் கீழே படுக்கட்டா? ஒரு சேஞ்சுக்கு நான் வேணா கீழே படுக்கட்டுமா? ஏய், என்னடி முறைக்கிற? இனிமே நான் உன்னை தொட்டா கேளு. நீயே கைய கால புடிச்சு கெஞ்சினாலும் நான் உன்னை தொட மாட்டேன். இது இந்த கட்டில் மேல சத்தியம். முதல்ல சபதம் போட வேண்டியது, திடீர்னு பாதி தூக்கத்துல எழுப்பி கெஞ்ச வேண்டியது. இதே வேலை. ஒழுங்கா தகராறு பண்ணாம ஒத்துழைச்ச உன்னை பீச்சுக்கு கூட்டு போவேன். சுண்டல் வாங்கி தருவேன். மெரினா பீச்சுக்குடி. பின்ன என்ன, மியாமி பீச்சுக்கா? என்ன ஆச்சு இவளுக்கு? காலையில இருந்து இப்படி முரண்டு பண்றா? என் டைமே சரியில்லை. நல்ல ஜோசியரா பார்த்து காட்டணும். இந்த சனியனுக்கு போய் 10 ரூபாய்க்கு மல்லிப்பு. சனியனே, கவிதை ஒன்னதாண்டி. என் பேரு லக்ஷ்மி. ஓஹோ, அப்படியா மிஸ்ஸஸ் லக்ஷ்மி சிவராமன்? எனக்கு ஃபுல் ஸ்லாக் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் இது எப்படி இங்க வந்தது? நான் தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு சேஞ்சுக்கு இருக்கட்டும் என்னதா மிஸ்டர் சிவராமன். ஏய், புருஷன் பேரை சொல்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா நாய? எனக்கு பிடிக்காத எவ்வளவோ சாரீஸ் நீங்க வாங்கி கொடுத்திருக்கீங்க. அதையெல்லாம் நான் இப்படி வீசலாமா? வீசி பாரு, என்ன நடக்குதுன்னு தெரியும். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண? என்னடி இவ்வளவு பெரிய பொட்டியோட எங்க கிளம்பிட்ட? என் அப்பா வீட்டுக்கு. உங்க அப்பா வீட்டுக்கா? உங்க அப்பா வீட்டை விட பொட்டி பெருசா இருக்க. நான் உன்னை பல தடவை அடிச்சிருக்கேன். அப்பெல்லாம் அடிய வாங்கிக்கிட்டு அடிக்கிற கைதாங்க அணைக்கும் அப்படிம்ப. இப்ப நடனா அப்பா வீட்டுக்கு போறேன்னு புதுசா ஸ்டண்ட் அடிக்கிற. என்ன விஷயம்? அந்த லட்சுமி வர, இந்த லட்சுமி வர. பேசாதீங்க. இது அமெரிக்காவா இருந்தா அப்பவே பொண்டாட்டி புருஷனை டைவர்ஸ் பண்ணிருப்பா தெரியுமா? அமெரிக்காவும் இந்தியா ஒண்ணா? அப்ப நீ புடவையை கேட்டு கவனம் மாட்டு. இதெல்லாம் சொல்லவே இல்லையே. யார் சொல்ல? அது ஒண்ணு இல்ல. இல்ல இல்ல, இப்ப ஏதோ சொன்னீங்க. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் போறேன். நான் இனிமே இங்க வர மாட்டேன். என்னால உங்க கூட வாழவே முடியாது. நான் போறேன். ஆமா, இது பாருங்க, இனிமே நான் இங்க வரவே மாட்டேன். நான் போறேன். நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க சும்மா அடிக்கிறீங்க. நான் போறேன். போடி. தமிழ்நாட்டு பொம்பளைங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இப்படிதான் ஓடுவீங்க பொட்டியை தூக்கிட்டு. அப்புறம் 10 நாள் கழிச்சு வந்து காலில் விழுந்து நீங்க தாங்க எனக்கு எல்லாம் பீங்க. என்னாச்சு இவளுக்கு? இருப்பா வரேன். இது யார் நடுவுல?